வணக்கம் நண்பர்களே. ஒரு உறவுல அவங்க எப்பவுமே நமக்கு மெசேஜ் பண்றதில்ல, இல்ல கால் பண்றதில்ல அப்படின்றது தோணுச்சுன்னா, அது ஒரு கஷ்டமான நிலைமை தான். இது ஒரு சவாலான கேள்வி. அவங்க ஏன் முதல்ல பேச மாட்டேங்கிறாங்க? அப்படின்றது நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரும். ஆனா, இந்த வீடியோல இந்த பிரச்சனைக்கான ஒரு சரியான அணுகுமுறை பத்தி தான் பேசப் போறோம். இத நீங்க ஒரு தடவ பண்ணி பாருங்க. இது உங்களுக்கு ஒரு தெளிவ குடுக்கும். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, அவங்களுக்கு நீங்க தான் முதல்ல மெசேஜ் பண்றதையோ, இல்ல கால் பண்றதையோ நிறுத்திடணும். இது ஒரு கஷ்டமான விஷயம் தான். அவங்க என்ன நெனைப்பாங்க? நம்ம மேல இருக்கிற அக்கறை குறைஞ்சு போயிடுமோ? அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, நீங்க எப்பவுமே தான் அவங்க கிட்ட பேசணும்னு நெனைச்சீங்கன்னா, நீங்க தான் வந்து அந்த உறவ நடத்துறதுக்கு முயற்சி பண்றீங்க. அது ஒரு தலைப்பட்சமான உறவா மாறிடும். அவங்களுக்கு உங்க மேல உண்மையா அக்கறை இருந்துச்சுன்னா, நீங்க மெசேஜ் பண்ணாதப்ப, அவங்க உங்கள மிஸ் பண்ணுவாங்க. நீங்க மெசேஜ் பண்ணாதது ஏன் அப்படின்னு யோசிப்பாங்க. 2வது, அவங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அதாவது, நீங்க அவங்க கிட்ட பேசாம இருக்கிற அந்த நேரத்துல, உங்க வாழ்க்கையில கவனம் செலுத்துங்க. உங்க வேலை, உங்க நண்பர்கள், உங்க விருப்பங்கள், உங்க பொழுதுபோக்கு இதெல்லாம் உங்களுக்கு முக்கியமா இருக்கணும். நீங்க அவங்க கிட்ட இருந்து விலகாம இருக்கிறப்ப, நீங்க உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்கிறதா அவங்களுக்கு தெரிய வரும். அவங்க உங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கே ஒரு எண்ணம் வரும். நீங்க தான் முதல்ல மெசேஜ் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. நீங்க இந்த 2 விஷயத்தையும் செஞ்ச பிறகு, என்ன நடக்குது அப்படின்னு கவனமா பாருங்க. அவங்க உண்மையிலேயே உங்கள்ட்ட இருந்து பேசணும்னு ஆசைப்பட்டு, அவங்களே முதல்ல மெசேஜ் பண்றாங்க, இல்ல கால் பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு உங்க மேல நல்ல ஒரு அக்கறை இருக்குன்னு அர்த்தம். அந்த உறவு ஒரு ஆரோக்கியமான உறவு. ஆனா, நீங்க எத்தன நாள் ஆனாலும், அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு தொடர்பும் வரல அப்படின்னா, இது உங்களுக்கு வந்து ஒரு தெளிவான பதில். அந்த உறவு ஒருதலைபட்சமான உறவு தான். நீங்க தான் வந்து அந்த உறவ நடத்துறீங்க. அவங்க உங்கள ஒரு பொருளா நெனைக்கிறாங்க. இந்த வீடியோவோட நோக்கம், உங்களுக்கு வந்து ஒரு தெளிவைக்கு குடுக்கணும். இது உங்களோட தன்னம்பிக்கைன்னு அதிகமாக்கும். யாரையும் நாம தொடர்ந்து ஒரு உறவுல இருக்கணும்னு கட்டாயப்படுத்த முடியாது. உங்க மேல அக்கறை இல்லாத ஒருத்தர தேடி நீங்க போக தேவையில்ல. இந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். நீங்க உங்கள மதிக்கிற, உங்க கூட இருக்கணும்னு நெனைக்கிற ஒருத்தர கண்டிப்பா சந்திக்க முடியும். இந்த வீடியோ பத்தி உங்க கருத்துக்கள கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.